ஒரு நபரின் விவரங்கள் ஏற்கனவே பதிவாகி உங்களது தற்போதைய கணக்கில் அது நிறைவு செய்யப்படாதது, அதாவது இன்கம்ப்ளீட், பெண்டிங் என்று காண்பித்தால் அதை உங்களால் ஆன்லைனில் நேரடியாக சரி செய்ய முடியாது. பாதுகாப்பு காரணங்களுக்காக அரசு இணையதளங்களில் ஒருமுறை பதிவான தரவுகளை பயனர்கள் நேரடியாக மாற்றமோ நீக்கமோ செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. நகல் பதிவை நீக்க கோரலாம். அதாவது டூப்ளிகேஷன் சொல்லுவாங்க. அதை ஒரே நபரின் ஆதார் எண், ரேஷன் கார்டு எண் அல்லது அடையாள அட்டை விவரங்கள் ஏற்கனவே ஒரு கணக்கில் உள்ளதால் கணினி அதை நகல் பதிவு என தடுத்து வைத்துள்ளது. இதை போலவே தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நம்ம ஒரு நபரோட ஆதார் எண்ணோ, ரேஷன் கார்டு எண்ணோ, அது அடையாள அட்டை எண்ணோ கேட்கறதில்ல. இருந்தாலும் என்னென்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பும் இதே மாதிரி தான் என்பதை தகவலுக்காக இதை நான் கூறுகிறேன். தற்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், உங்களது தற்போதைய கணக்கில் அந்த நபரின் பதிவை டிராஃப்ட் அல்லது இன்கம்ப்ளீட் நிலையில் இருந்து நீக்க ஏதேனும் ஆப்ஷன் உள்ளதா என பார்க்கவும். அவ்வாறு இருந்தால் அதை நீக்கிவிட்டு மற்ற குடும்ப உறுப்பினர்களின் கணக்கை மட்டும் சமர்ப்பிக்கவும். உங்களது சூப்பர்வைசர், அதாவது மேற்பார்வையாளர் இருக்கா பார்த்தீங்களா, அல்லது சார்ஜ் ஆஃபீஸர் லாகின் மூலமாக மட்டுமே இதனை சரி செய்ய முடியும். உங்கள் மொபைல் செயலி அல்லது போர்ட்டலில் உள்ள அந்த நபரின் இன்கம்ப்ளீட் நிலையை அவர்களுக்கு காண்பித்து அந்த பதிவை நிராகரிக்கவோ அல்லது முந்தைய கணக்குடன் இணைக்கவோ கோரிக்கை விடுக்க வேண்டும். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ தளங்கள் மூலமாக நீங்கள் உதவி பெற விரும்பினால் மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி, அதாவது என்னன்னா உங்களுக்கு மாவட்ட அல்லது வட்டார கணக்கெடுப்பு மையத்தின் உதவி எண்களை தொடர்பு கொள்ள வேண்டும். உங்கள் கணக்கின் ஐடி, தவறுதலாக பதிவான நபரின் பெயர் மற்றும் அவர் ஏற்கனவே பதிவாகியுள்ள குடும்பத்தின் விவரங்களை அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பி இன்கம்ப்ளீட் நிலையை நீக்க கோரலாம். டேட்டா இன்னும் சர்வரில் பதிவேற்றப்படவில்லை என்றால் நீங்கள் இன்னும் அந்த படிவத்தை முழுமையாக முடித்து சின்க்ரனைஸ் அல்லது அப்லோட் டு சர்வர் செய்யவில்லை எனில் உங்கள் ஆப்பின் டிராஃப்ட் அல்லது இன்கம்ப்ளீட் என்ட்ரிஸ் பகுதிக்கு செல்லவும். அங்கு அந்த குறிப்பிட்ட குடும்ப உறுப்பினர் விவரங்களை திறந்து அவரது தவறான பதிவை அல்லது விவரங்களை மாற்றியமைக்கவோ அல்லது தற்காலிகமாக நீக்கவோ ஆப்ஷன் உள்ளதா என பார்க்கவும். தவறுதலாக டேட்டா சிங்க் செய்யப்பட்டுவிட்டால், அந்த பதிவு சர்வரில் பதிவேற்றப்பட்டுவிட்டால் அதை சரி செய்யும் அதிகாரம் உங்களது சூப்பர்வைசர் அல்லது சார்ஜ் ஆஃபீஸருக்கு மட்டுமே உள்ளது. உங்களது CMS போர்ட்டல் மூலமாக அவர்கள் தங்கள் லாகினில் நுழைந்து உங்களது அந்த பதிவை நிராகரிக்க செய்ய வேண்டும். அவர்கள் அதை நிராகரித்த பின் உங்கள் SHL ஆப்பில் அந்த எண் விடுவிக்கப்பட்டு மீண்டும் உங்களால் அந்த படிவத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும். அல்லது ஏற்கனவே அந்த நபர் ஆன்லைனில் சுய கணக்கு எடுப்பு செய்திருந்தால் அவரிடம் 11 இலக்க செல்ஃப் இனிமேஷன் ஐடி, 11 இலக்க ஐடியை வாங்கிக்கணும். நீங்கள் புதிய பதிவாக செய்யாமல் அவர் அந்த SCIDயை பயன்படுத்தி தரவை மீட்டெடுத்து உங்கள் ஆப் மூலம் சரிபார்த்து சிங்க் செய்ய வேண்டும். தற்போது உங்கள் செயலில் அந்த பதிவு டிராஃப்ட் நிலையில் உள்ளதா அல்லது நீங்கள் ஏற்கனவே அதை சின்க்ரனைஸ் செய்துவிட்டீர்களா என்பதை உங்கள் சூப்பர்வைசர் தெரிவித்து CMS போர்ட்டல் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள். நன்றி.